மேடம் நூலு பெடல்ல மாட்டி தைச்சு பழகிட்டேன். சூப்பர். இப்போ அது எத்தனை நாள் ஆச்சு? இப்போ நம்ம பெடல் போட வச்சு எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள்ல எல்லாம் பழகிட்டேன். சூப்பர். இப்போ பெடல் விட்டு மோட்டர் மாட்டி கொடுத்துருக்கீங்க. மோட்டர்லயும் தைச்சு பழகிட்டேன். இப்போ நூல் கோர்க்கிறது பாபின் மாட்டுறது. இது டபுள் பாபின். இது நீங்க எடுத்து அழகா இங்க எடுத்து மாட்ட போறீங்க. அப்படிங்களா? அழகா மாட்டுங்க. நேத்து சொல்லி கொடுத்தல அந்த மாதிரி மாட்டுங்க. திருப்பூர் கம்பெனி வேலை எல்லாமே நம்ம பழகி கொடுக்குறோம். அது போக பாத்தீங்கன்னா ஜாக்கெட் இந்த மாதிரி சுடிதார் இது எல்லாமே ஆன் பண்ணி இருப்பாளருக்கு நம்ம சொல்லி தரோம் இல்லையா? பாருங்க 10 பசங்க வந்து பழகிட்டு கம்பெனி போயிட்டாங்க. பாருங்க அவங்க வயசு பாருங்க. அவங்க நீங்க 2 நாளா பாக்குறீங்களா? பாருங்க பீஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். பீஸ் மடிச்சு தைக்கிறாங்க. இந்த பீஸ் எடுத்து இவங்க மடிச்சு தைச்சு 200 பீஸ் வச்சிருக்கீங்களா? மளிகை 200 பீஸ் வச்சிருக்காங்க. அப்ப நம்ம எல்லாம் தைக்கிறாங்க அப்படிங்கும்போது சந்தோஷம் தானங்க. ஒரு மாசம் அவங்க பழகிட்டாங்க. கம்பெனி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஜாக்கெட் வெட்டி தரணும் இல்லையா? ஜாக்கெட்டுக்கு நீங்க உங்களை வந்து ஒரு ட்ரெயினரா மாத்துறதா. ஏன்னா உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு. ஒரு நாளையிலே நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க. பாருங்க கோர்த்துட்டாங்க. நல்லா கோர்த்துடுங்க. நல்லா ஊசியை மேலே தூக்கிட்டு கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டீங்கன்னா நீ அடுத்த மிஷினுக்கு வந்துடலாங்க. சரி, நீங்க அந்த மிஷினுக்கு வந்துடலாம். அந்த மிஷின் கம்ப்யூட்டர் மிஷின் கம்ப்யூட்டர் மிஷின்ல நீங்க இந்த மிஷினில் வந்துடலாம். ஏன்னா மேடம் அவங்க பீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்றாங்க. சரி உட்காருங்க. உட்காந்துட்டு அவங்க தைக்கிற பீஸே உங்களுக்கு தைக்க தெரியல. நேற்று சொல்லி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இதை எடுத்து பாருங்க. இந்த கை வந்து சென்டர் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த சென்டர் கரெக்டாக கிழிக்கணும். இதை வந்து அழகாக நீட்டாக நம்ம சொல்லி கொடுத்துடலாம். அந்த மாதிரி கம்ப்யூட்டர் மிஷின் பார்த்தீங்களா? 2 நாளில் நீங்கள் கம்ப்யூட்டர் மிஷின் வந்துருக்கீங்க. சூப்பர் சூப்பராக தைக்கிறீங்களே. அதெல்லாம் சொல்லி கொடுத்தா பழகிக்குவேங்க. ஆமா, சொல்லி கொடுத்து பழகிக்க 2 நிமிஷம் ஆயிட்டாச்சு. சரி அடுத்த பீஸ் செய்யுங்க. ஒன்றும் பிரச்சனை. ஒரு ஃபர்ஸ்ட் பீஸ் மிஸ்டேக் வரலாம். அடுத்த அதை பிடிச்சிக்கலாம். சரிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க செய்யுங்க. பாருங்க நீங்க ஒரு பெரிய ட்ரெயினரா மாறிடுவீங்க. அப்படிங்களா? இங்க ஒரு 10 பேர் கிட்ட வராங்க டெய்லியும். அவங்களுக்கு நீங்க சொல்லி தந்துடணும். அந்த மாதிரி உங்களை ரெடி பண்ணிருக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி பசங்க வருவாங்க. நிறைய பசங்க வருவாங்க. பாருங்க சூப்பரா இருக்கிறீங்க. சரிங்களா? 2 நாளையில பெடல் மிஷின் தைச்சு சாதா மிஷின் பழகி நீங்க கம்ப்யூட்டர் மிஷின் பழகிருக்கீங்க இல்லையா? சொல்லி கொடுத்தா டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. இல்ல எங்க ட்ரைனிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? சூப்பரா இருக்குங்க. நல்லா சொல்லி தர்றீங்க. சூப்பர் தானே? சரிதானுங்க? ஆமாங்க. 4 பக்கம் படிக்க 4 பக்கம் அடிச்சுட்டேன். ரொம்ப ஸ்பீடாவும் செய்றீங்களா வேலையை? சொல்லி கொடுத்தா டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. தைக்கிறதெல்லாம் பிளவுஸும் பாருங்க அவங்க ஏறிட்டு பாருங்க. அவங்க பழகிட்டாங்க. அப்ப நீங்க வந்து சொல்லி தர்ற விதங்க எல்லாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களா? ஆமா, நீங்க தான் சொல்லணும். அப்படிங்களா? பரவாயில்ல, நீங்க சொல்லி கொடுத்ததுல நான் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் எல்லாத்துக்குமே கிளாஸ் எடுக்கலாம் போல இருக்கு. உங்களுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பெடல் மிஷின் பழக சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க வரப்போ நிறைய மிஷின் இருக்கு. ஒரு 10 மிஷின் கீழே இருக்கு. நீங்க டெஸ்ட் பழகிக்கோங்க. எல்லாருக்குமே இங்க கிளாஸ் இருக்கு. ஓகே, கிளாஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எல்லாம் வருவாங்க. நீங்க கிளாஸ் எடுங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஜாக்கெட் நாளைக்கு கட்டிடலாம். கட்டி பழகிக்கலாம். ஆமா, டேப் எல்லாமே இருக்கும். எல்லாம் வச்சுட்டு அந்த டேப்ல போட்டு உங்களுக்கு கிட்ட சொல்லி தரேன். மேடம் நீங்க ஜாக்கெட் தைக்க பழகிட்டீங்களா? ஜாக்கெட் பழகிட்டீங்களா? ஜாக்கெட் பழகிட்டீங்க தானே? சரி, ஜாக்கெட் எடுவீங்கல்ல? பாருங்க, ஒரு மாசத்துல அவங்க ஜாக்கெட் வெட்டி பழகி தச்சு அங்க பாருங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க அப்படின்னா இங்க வந்து வர அத்தனை பேருக்குமே நாங்க வேலை கத்து கொடுத்துருவோம். அதே மாதிரி வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னாலும் சரி, வேலை இல்லைன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். திருப்பூரை நோக்கி வாங்க. பழவஞ்சி பாளையத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த நம்பர் தரோம். நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வேலையே சுத்தமா தெரியாம வந்தாலும் 65 வயசா இருந்தாலும் கண்ணு மட்டும் தெரிஞ்சா போதும். உங்களுக்கு மிஷின்ல சொல்லி தந்துடுறோம். கம்பெனியே வேலை வாங்கி கொடுத்துறோம். ஓகே ஓகே. நீங்க அந்த மாதிரி நிறைய பேர் கூட்டிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி அம்மா இருக்காங்கன்னா அவங்களுக்கு மிஷின்ல உட்கார முடியாது, நாங்க தைக்க மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்தப்ப எனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாதுன்னு சொன்னாங்க. நாங்க என்ன சொன்னோம்னா பொம்பளைங்களால எல்லாமே முடியும், பெண் வேலை இல்லையா? பெண்களால முடியாது, இது எதுவுமே கிடையாது, முடியும்னு சொல்லிதான் இந்த மாதிரி அம்மா உட்கார தைக்க வச்சிருக்கோம். அப்போ எல்லாராலையும் முடியுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. திருப்பூர்ல வந்து வந்தாரை வாழ வைக்கும். எந்த ஊருக்கு போனீங்கன்னாலும் இந்த தொழில் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் இல்லையா? ஜாக்கெட்ல இருந்து சுடிதார்ல இருந்து பேண்ட்ல இருந்து எல்லாமே ஸ்டிச்சிங் இல்லாம வராது. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இன்னும் பெரிய செக்ஷனா போட்டு ஸ்டிச்சிங் எல்லாமே கொடுத்து அழகா தைக்க சொல்ல போறோம். சூப்பரா தைக்க போறீங்க. நீங்களும்
நேரம் நல்லா எல்லாமே பழகிக்கணும். சரிங்களா மேடம்? இன்னைக்கு உங்க வேலை வந்து 2 மணி நேரம் பழகுனீங்க. ஓகே. நாளைக்கு 2 மணி நேரம் பழகுனீங்கன்னா மீதி வேலையெல்லாம் கத்துக்கிறீங்க. சரிங்களா? வேற உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ மேடம் கிட்ட கேட்டுக்கோ. சரி மேடம் நீங்க சொல்லி கொடுத்துருங்க. மேடம் சொல்லி கொடுத்துருங்க. நீங்க சொல்லி கொடுத்துருங்க. ஏதாவது டவுட்டு, அப்புறம் ஊசி எங்க இருக்கு எல்லாமே எடுத்து ஊசி மாட்டுறதுலாம் கலக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லி கொடுத்துருங்க. ஓகேங்களா? சொல்லி கொடுத்துருவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து அப்பப்போ வர முடியாதுங்க. எனக்கு கீழே வீட்டுல வேலை இருக்குதுங்க. அதனால இவங்க மேடம் வந்து உங்களுக்கு பாத்துப்பாங்க. அடுத்து நீங்க வந்து எல்லாரையும் பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே சரி. வந்திருக்காங்க. இந்த சாந்தியவங்க இங்கதான் தேய்ச்சி பழகினாங்களா? சாந்தி ஒரு வாரத்துல தச்சு பழகம் தேய்ச்சி பழகினாங்க. அது சரி பழகலாம் அப்படின்ட்டு வந்தாங்க. ஜாக்கெட்டு எல்லாம் தைச்சு பழகு. நீங்க ஜாக்கெட் எல்லாமே நீங்க பழகணும் உங்களுக்கு ஆசை இருக்கு, பழகலாம். ஆனா இங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பெடல் போடணும். சரி 2 நாள் பெடல் போடணும். 3வது நாள் இந்த மிஷின் வச்சு தருவோம், 4வது நாள் அந்த மிஷின் வச்சு தருவோம். 6 நாளையில நாங்க தைச்சு தருவோம். கம்பெனி வேலைக்கு போறீங்களா இல்ல ஜாக்கெட்டு சுடிதார் இந்த மாதிரி தைக்க போறீங்களா? கம்பெனி வேலை வேண்டாங்க, ஜாக்கெட் மட்டும் தைச்சு பழகணும். ஜாக்கெட் மட்டும் தைச்சு. அப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து பெடல் தான் போடணும். பீஸ் கீழே கட்டிட்டீங்களா? கட்டிட்டேன். 1000 ரூபாங்க. சரி 6 நாளைக்கு இந்த 6 நாளையில எல்லாமே கத்துக்கணும். 6 நாள் தான், அதுக்கு மேல எந்த இதுவும் கிடையாது. 6 நாள் பழகினா 1000 ரூபாய். ஆமா பாருங்க, அதுக்கு மேல இன்னைக்கு ஜாக்கெட் ஒரு ஜாக்கெட் கொடுத்தீங்கன்னா வெளியே எவ்வளோங்க? 200 300. லைனிங் இல்லாம தானே 300 ரூபா ஆகலாம். லைனிங் போட்டாங்கன்னா 500 ரூபா. அப்புறம் அது நீங்க தைச்சு பண்ணிக்கலாம்ல. சரி ஒரு ஜாக்கெட் தைச்சால வீட்டில் தான் தைச்சுக்கலாம்ல. தைச்சு போடுறது ஆம்பளைகளுக்கு ஒரு ஒட்டாசம் தானே. இந்த தொழில் வந்து அருமையான தொழில் தான். இது பலருக்கு வந்துட்டு நான் நல்ல ஒரு நன்றி சொல்லிக்கோங்க. ஆடவும் நன்றி சொல்லுங்க. அவங்களை அழைச்சிட்டு வந்தாங்க இல்லையா? அவங்களையும் சந்தோஷமா மனசு நினைச்சுக்கோங்க. இங்க வந்து இதுதான் வந்து வீல். சரி இது என்னங்க? வீல். இந்த வீடு இது வந்து ஊசியெல்லாம் நாங்கள் கழட்டிடுவோம் நாளைக்கு. சரி கழட்டிட்டு இங்க வந்து இங்க உள்ள இருந்து ஒரு ஸ்பேஸ் பாதிக்கு வரும். இதெல்லாம் நாங்கள் சொல்லி தருவோம். சரி சரிங்களா? இதுல இருந்து தான் மேலே நூறு வரும். இந்த 2 நூறும் சேர்ந்தாதான் தைக்க ரெடியாகும். சரிங்களா? சரி சரி இந்த மிஷினுக்கு வாங்க. பாருங்க இவங்க யாரும் தெரியுங்களா? தெரியாதுங்க. நம்ம தெரியாதுங்களா? இவங்க வந்து எத்தனை மாசம் ஆச்சு நீங்க இங்க வந்து சொல்லிருங்க. இங்க வந்து 6 மாசம். 6 மாசம் ஆச்சு. ஆனா எத்தனை மாசத்துல நீங்க பழகுனீங்க? 6 மாசத்துக்கு பழக்கம். 6 மாசத்துலனா ஃபர்ஸ்ட் வந்து 6 நாள்ல இவங்க சொல்லி கத்துக்கிட்டாங்க. திருப்பி வந்து கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கம்பெனி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு டேலண்ட் இருக்கு. சரி பாருங்க அவங்க வயசு என்ன எனக்கு தெரியும்? 65 வயசு ஆச்சு. சரி பழகுறாங்க, தைக்கிறாங்க. அவங்க எந்த வேலையும் இல்லைங்க, தைக்கிற வேலை மட்டும் தான் செய்வாங்க. சரி பாருங்க இப்போ அந்த பீஸ் வரணுங்கிறதா வெயிட்டிங்ல உட்காந்துருக்காங்க. சரி 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 கம்ப்யூட்டர் மிஷின் அப்படிங்களா? சரி அது உட்காந்தா அது வந்து என்னன்னா லைட்டா நீங்க கால் வச்சாலும் வேகமா போகும். சரி உட்காந்து பாருங்க. உட்காந்து பாருங்க. அதை வந்து கீழே தைச்சிடக்கூடாது. சரி பாருங்க வந்து உங்களுக்கு ஆர்வம் நிறைய இருக்கு. ஆமா சரி மிஷினில் உட்காந்து அதில் பழகிட்ட எப்படி பார்த்து இதுலேயும் பழகிக்கலாம் இல்லைங்க? ஆமா ஆமா கண்டிப்பா. சரி மேடம். அந்த காலில் ஒரு தொடர்ச்சி இருக்கு பாருங்க. ஆமாங்க அது லைட்டாக தூக்கு. ஒரு ஆர்வம் இருக்குங்க. நீட்டாக பழகி கொடுக்குறேன். ஜாக்கெட் நீட்டாக பழகி கொடுக்குறேன். சரி நீங்கள் அழகாக சூப்பராக ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டே தைச்சு போடலாம். சரி தைச்சு கொடுக்கலாம், தைச்சு போடலாம். நிறைய பேர்கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. சரி நம்ம கம்பெனி வந்து இங்கே தான் இருக்கும், பழவஞ்சிபாளையம் திருப்பூரில். சரி நீங்கள் ஃபோன் நம்பர் வந்துடும். நீங்கள் யூடியூப் சேனல்லாம் அடிச்சிங்கன்னா அதுலேயே வருங்க. பார்த்துக்கலாம். சரி மேடம். நீங்கள் நிறைய பேர்ட்ட சொல்லுங்கள். நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மிஷினுக்கு வர முடியாது. பெடல் மிஷின் சரி அங்கே இருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க. பெடல் மிஷின், சாதா மிஷின், கம்ப்யூட்டர் மிஷின். 3 மிஷினே சொல்லி தருவோம். 6 நாள் 2 நாள் அங்கே, 2 நாள் இங்கே, 2 நாள் இங்கே. பரவாயில்லைங்க மேடம். நீங்க இவ்வளவு பொறுமையா ஒரு மிஷின் சொல்லி 6 நாள் 6 நாள் சரி நீங்க பழகிக்கலாம். இப்போ அவங்க எப்படி அவங்கதான் இந்த கம்பெனியை பாருங்க ஒரு ட்ரெயினராகவே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் ஸ்டார்டிங் ஒருத்தவங்க சொன்னீங்க இல்லையா? அவங்க தான் நாளைக்கு வந்து உங்களுக்கு ட்ரெயினிங் சொல்லி கொடுப்பாங்க. சரி அவங்க 6 நாளையில ஜாக்கெட் வெட்டி தைச்சிட்டாங்க. பாருங்க நாளைக்கு ஒரு ஜாக்கெட் தைச்சு தருவாங்க. சரி 6 நாள் தான். அவங்க தான் இங்க நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பசங்க 10 பேர் 20 பேர் வந்து பழகிட்டு போய் கம்பெனில திருப்பூர் கம்பெனில நிறைய பேர் பழகி கொடுத்துருக்கேன். சரி சரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த நீங்க ஃபீஸ் கட்டிட்டு நாளையில இருந்து ஜாயின் சரிங்களா? சரி மக்கள் முடிஞ்சு பாவா அவ்வளவுதான்.